ஒரு காலத்துல திருவேழிமிழலை தலம் முழுசும் வேலி அப்படின்னு அழைக்கப்படுற சந்தனம், செண்பகம், பலா, விலா இந்த மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடா இருந்துச்சு. மிழலை குறும்பர் என்ற வேடன் இந்த தல இறைவன் மேல் அன்பு கொண்டு தினமும் விலாங்கனியை நைவேத்தியமா செஞ்சு வழிபட்டு வர்றான். இவரோட அன்புக்கு இறங்கிய சிவபெருமான் அவருக்கு அஷ்டமா சித்திகளை வழங்குறாரு. இன்னைக்கும் வேலிநாதரோட பாதத்துல விலாங்கனி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். காத்தியாயன முனிவர் குழந்தை வரம் வேண்டி கடுமையா தவம் புரியுறாரு. இவரோட தவத்துக்கு மெச்சிய பார்வதி அந்த முனிவருக்கே மகளா பிறக்குறாங்க. அந்த குழந்தைக்கு காத்தியாயினி அப்படின்னு பெயரிட்டு வளர்க்கிறாரு. காத்தியாயினிக்கு திருமண வயது வந்ததும் இறைவனே காத்தியாயினியை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு வேண்டாரு. முனிவரோட வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் சித்திரை மாதம் மகம் நட்சத்திரத்தண்டு இந்த திருவேழிமிழலை தலத்தில் அம்பாளை திருமணம் செய்யறாரு. அப்போ முனிவர் இதே திருமண கோலத்துல அருள் பாலிக்கணும் அப்படின்னு வேண்டாரு. அதன்படி இறைவனும் மூலஸ்தானத்துல திருமண கோலத்துல அருள் பாலிக்கிறாரு. இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாற்றை பத்தி பார்ப்போம். ஒரு முறை மகாவிஷ்ணு சக்கராயுதத்தை சிவபெருமான் கிட்ட கேட்பாரு. உடனே சிவபெருமான் பூலோகத்துல வீலி செடிகள் நிறைந்த அடர்ந்த இடத்துல நான் இருக்கேன், அங்க தினமும் பூஜை செஞ்சுட்டு வந்தா சக்கராயுதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வாரு. விஷ்ணுவும் இந்த தலத்துல தீர்த்தத்தை உண்டாக்கி அவரை தினமும் அந்த தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி 1000 தாமரை மலர்களால வழிபாடு செய்வாரு. ஒரு நாள் சிவபெருமான் அந்த 1000 மலர்கள்ல ஒரு மலரை மட்டும் மறைச்சு வச்சிருவாரு. சிவபூஜைக்கு ஒரு மலர் குறையவும் விஷ்ணு தன் கண்ணையே 1000வது மலராக பிடுங்கி அதை கண்மலராக அபிஷேகம் செய்வார். அதனாலதான் இன்னைக்கும் இந்த கோவில்ல கண்மலர் காணிக்கையா தர்றது வழக்கமாயிருச்சு. இந்த பூஜைக்கு மகிழ்ந்த சிவன் சலந்தரனை வதம் செஞ்சு சக்கராயுதத்தை விஷ்ணுவுக்கு கொடுக்கிறாரு. விஷ்ணு சிவனுக்கு பூஜை செஞ்ச கண்மலரை இன்னைக்கும் சிவனோட பாதத்துல நம்ம பார்க்கலாம். இந்த கோவில்ல இன்னொரு அதிசயம் விண்ணீலி விமானம். இது ஒரு கல்லாலான விமானம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இது விண்ணில் இருந்து இங்க வந்ததுனால விண்ணீலி விமானம் அப்படின்னு தமிழ் இலக்கியங்களும் சொல்லுது. இந்த விண்வெளி விமானத்துல ஒண்ணு திருவேழிமிழலையும் இன்னொன்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் இருக்கு. இதுதான் திருவேழிமிழலை கோவிலோட ஸ்தல வரலாறு. நாளை மற்றொரு தேவார பாடல் பெற்ற கோவிலோட ஸ்தல வரலாற்றை பத்தி பார்ப்போம். ஓம் நம சிவாய.